சந்தோஷமா இருப்பீங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு? ஃபுட் கொடுக்குற டெலிவரி பாய். ஒரு நிமிஷம் வெளியே இருக்கீங்கன்னா நான் இப்போ வந்துடுறேன். வீக்கெண்டாக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியே போகலாமான்னு கேட்டேன். ரிஷி உடனே அம்மா எனக்கு இதெல்லாம் வாங்கணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு அப்படியே கிளம்பி போனது தான் ஆலந்தூர் மெட்ரோ. எங்கே போகிறோன்னு சீக்கிரமாக சொல்கிறேன், அப்படியே என் கூட வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா சவுகார்பேட்டை தான் போக போகிறோம். ஏன் எதுக்கு என்னன்னு உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேடம் வந்து ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணணும் சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் சவுகார்பேட் போகணும். ஆலந்தூர் மெட்ரோவில் வண்டியை விட்டுட்டு அங்கே ஏறிட்டு அப்படியே போயிட்டு சென்ட்ரல் இறங்கி அங்கேருந்து 100 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி போகணுன்னா சவுகார்பேட் போயிடலாம். அப்படி வந்தது தான் ஷாப்பிங்க்காக. என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் 1 by 1 அப்படியே உங்களுக்கு ஒன்று சொல்லிகிட்டே வரேன். என் கூட வாங்க. மேடம் ஏன் இப்படி மூஞ்சி உரு வச்சுருக்காங்கன்னா மேக்கப் போட்டுட்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த க்ரௌடு, ஏன்னா வீக்கெண்டு இல்லையா, ஊருப்பட்ட ஜனமும் அங்கே தான் இருந்துச்சு. மேக்கப் எல்லாம் போய் ஒழுகி ஊற்றிருச்சு. ஸோ மேடம் அப்படியே டல்லாயிட்டாங்க. நடக்க முடியல, டயர்டு கொஞ்சம், அது வேறு. அப்புறம் நிறைய லெஹெங்காலாம் பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஒரு லெஹெங்கா வாங்கும் போதும் அது ஒரு நாள் யூஸ்ன்னு நம்ம எழுதி வச்சிடுற மாதிரி ஒரே வாட்டி தான் போடுறோம். அதுக்கப்புறம் போடுறதுக்கான சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் லெஹெங்காலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போல். அவளுக்கு கொஞ்சம் வளையல் வாங்க வேண்டியது இருந்து, அந்த ரெயின் ட்ராப் வளையல். இப்போ கொஞ்சம் ரொம்ப மேடம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அந்த வளையலில். அது வேணும்னு கேட்டிருந்தா, அதுக்காக தான் கடைக்கு போயிருந்தோம். ஃபைனலி அந்த மோனாவோட வெட்டிங்க்கு ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு தாங்க இது. ஏன்னா இந்த மாதிரி ரன்னிங்கில் கட் பண்ணி தான் அந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், நிறைய பிளேட்ஸ், அந்த டெக்கரேஷன் பிளேட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பானிபூரி வேணும்னு கேட்டால் அங்கே போனோம். அவங்க நிறைய க்ரௌடு இருந்ததுனால அவங்க எங்களை அவ்வளோவா எங்களுக்கு கொடுக்கல, லேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வேணான்னு சொல்லிட்டு வந்தது தான் காக்கடா வந்தோம். காக்கடாவில் எவ்வளோ கூட்டம், அடிச்சு பிடிச்சி மேலே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. அதில் வேறு அவங்க புக்கிங் எடுத்து தான் அப்புறம் உட்கார வைக்கிறாங்க ஃபுட்டுக்கு டைனிங் ஹாலில். ஸோ எங்களோட டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி டைம் வந்ததோ வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட உட்காந்தோம். ஒரு 1/2 kg ஜிலேபி கேட்டிருந்தேன், காக்கடா ஃபேமஸ் வராது. அப்புறம் நான் அப்புறம் மஷ்ரூம் பட்டர் மஷ்ரூம் கடாய்ன்னு நினைக்கிறேன். எஸ், அது ஒரு அங்கே பானிபூரி மிஸ் பண்ணதுனால இங்கே ஒவ்வொரு புளிப்பு அவ்வளோ செட் ஆகலை, பிடிக்கல. நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இங்கே கண்டிப்பாக வரல. அண்ட் அதெல்லாம் ஓகே தான். மெனுவில் இருந்தது, நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. அப்படியே ஜிலேபிக்கு ஒரு 1/2 hour நின்று அதையும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே சென்ட்ரலுக்கு ஆட்டோ பிடிச்சி மெட்ரோவில் ஏறி வந்தாச்சு. அங்கே என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன். ஆமாங்க, நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம். அம்மா வந்து வெளியே கூட்டிகிட்டு போனால் இடம் இல்லைன்னா நம்மளை மடியில் உட்கார வச்சுக்குவாங்க. அது ரொம்ப மிஸ் பண்ண அந்த விஷயத்தெல்லாம். சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாமே, சீக்கிரமாகவே வளர்ந்து எல்லாத்தையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை யாராச்சும் டேக் கேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற விஷயம்லாம் இது மாதிரி யாராவது மனசில் தோணியிருக்கு, இது மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே ஆலந்தூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம், மெட்ரோ ஸ்டேஷனில். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் கிட்ட வந்தேன், ட்ரெயின் வந்துருச்சு. அப்போது அங்கே கார்டு இருந்தாங்க, அவங்க விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் யாரோட விசில் அடிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா அவர் என்ன தான் வார்ன் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. அவர் விசில் பண்ணதுமே ட்ரெயின் வருது விசில் அடித்து என்னை அவங்க ரிமைண்ட் பண்ணாங்க. நீங்கள் பேக் வாங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்ததும் மேடமே செல்ஃபாக ஸ்கேன் பண்ணி கேட் ரிலீஸ் பண்ணி வெளியே போனாங்க. அதை நான் வீடியோ எடுத்தேன், டேர்ன் பண்ணியிருப்பா பாருங்கள். ஒரு சின்ன ஸ்மைல் அங்கே. அதுக்கப்புறம் காக்கடா ஜிலேபி உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். ஐயோப்பா எவ்வளோ ஜீரா தெரியுமா, அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நான் வேறு கொஞ்சம் வளையலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அந்த கவர் மேலெலாம் ஊற்றி ஒழுகிருச்சு ஜிலேபி. ஆனால்
ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க அந்த இடத்துல. நம்ம வெளியே வாங்குறதும் அங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான். என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.